ஈரானின் இஸ்ரேல் மீதான புதிய ரக ஏவுகணை தாக்குதலை வீடியோ எடுத்த பல இலங்கையர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில். இன்று நடந்த கொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் இறுதிக்கிரியைகள். QR குறியீடு முறைகேடுகளில் ஈடுபட்ட 153 தொலைபேசி இலக்கங்கள் அடையாளம், 60 லட்சம் பேர் பதிவு. போலி இணையதளங்கள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை. போலீசாரிடம் சிக்கிய இளம்பெண்ணுக்கு ரகசிய தகவலால் அதிர்ச்சி. ஜனாதிபதி அனுரவுக்கு அட்வைஸ் பண்ணும் நாமல் ராஜபக்ச. சொகுசு பேருந்தில் பயணித்தவர் திடீர் மரணம். வவுனியாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஈரானால் தெற்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர் ஒருவர் தனது கைபேசியில் படம் பிடித்துள்ளார். அந்த தாக்குதலின் போது ஏவுகணை மோதிய விதத்தை அந்த பரபரப்பான காணொளி காட்டுவதோடு தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் அந்த காணொளியில் திமோனா பகுதியில் ஏவுகணை ஒன்று தாக்கியதும் நகரம் முழுவதும் எச்சரிக்கை ஒலிப்பான்கள் ஒலித்த நேரம் அருகிலுள்ள கட்டடங்களில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. 4 இலங்கையர்கள் இந்த தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுவதற்கு பதிலாக குறித்த இலங்கையர்கள் திறந்த வெளியில் நின்று சம்பவத்தை வீடியோ எடுக்க முயன்ற போது காயமடைந்துள்ளனர். ஏவுகணை மோதியதை தொடர்ந்து அருகிலுள்ள கட்டடங்களில் இருந்து சிதறிய கண்ணாடிகளால் இவர்களுக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும், கண்ணாடி துண்டுகள் அவர்களின் தலை மற்றும் உடலின் வேறு பாகங்களில் தாக்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நிலைமை சென்றுள்ளதாகவும், இத்தகைய செயல்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை மீறுவதாக நிமல் பண்டார குறிப்பிட்டதோடு, தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பொதுவாக ஒலிக்கப்படும் எச்சரிக்கை ஒலிப்பான்களை கேட்டவுடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் உடனடியாக நியமிக்கப்பட்ட தங்குமிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் இவர் வலியுறுத்தியுள்ளார். பிராந்தியத்தில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழலுக்கு மத்தியில் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை இலங்கை அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் சொண்டக்குழியில் உள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிகள் நடைபெற்று அங்கிருந்து யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்துக்கு பூதவுடல் எடுத்து வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர், மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் அங்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து பூதவுடல் கோம்பையன் மணல் மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. குறித்த விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் சேர்ந்து அவரை கடந்த 18ஆம் தேதி படுகொலை செய்து சடலத்தை தனங்களப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டில் வீசிவிட்டு திருகோணமலைக்கு தப்பி சென்ற நிலையில் போலீசாரின் தேடுதலில் இவர்கள் பயன்படுத்திய ATM மற்றும் QR அடிப்படையில் இவர்கள் ஒளித்து நின்ற இடத்தை கண்டுபிடித்து இப்பொழுது கைது செய்துள்ளனர். வரிசையில் நின்று தேவைக்கு அதிகமாக எரிபொருள் வாங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு முறைமையில் பல சிக்கல்கள் வந்துள்ள நிலையில் இதுவரை சுமார் 60 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 20 லட்சம் பேர் புதிதாக பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு QR முறைமையில் பதிவு செய்ய முடியாது என்று பெறப்பட்ட சகல முறைப்பாடுகளுக்குமான தொழில்நுட்ப குறைபாடுகள் இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றும், தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப எரிபொருள் நுகர்வை இயன்றவரை மட்டுப்படுத்துமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் QR குறியீட்டை சட்டவிரோதமான முறையில் தரவிறக்கம் செய்த 153 தொலைபேசி இலக்கங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளார். அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசாருக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை சேமித்து வைத்திருந்த பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறையை போன்றே போலியாக செயல்பட்டு பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை திருடி வந்த 6 இணையதளங்கள் அதிரடியாக முடக்கப்பட்டுள்ளதாக தேசிய சைபர் பாதுகாப்பு முகவர் நிறுவனம் சற்று முன் அறிவித்துள்ளது. பொதுமக்களின் வாகன பதிவு விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை எடுத்து சட்டவிரோதமான முறையில் QR குறியீடுகளை பெறுவதற்காக இந்த தளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் கருத்து வெளியிடுகையில், குறித்த மோசடி இணையதளங்களுக்கான இணைப்புகள் வாட்ஸ்அப் மற்றும் ஏனைய சமூக ஊடகங்கள் ஊடாக பெருமளவில் பகிரப்பட்டுள்ளது. பல போலி தளங்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியை ஒத்த பெயர்களிலேயே இயங்கியுள்ளது என்பதோடு பொதுமக்கள் இவை உண்மையான தளங்கள் என நம்பி ஏமாந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சந்தேகத்திற்குரிய இணையதளங்கள், சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இணைப்புகள் அல்லது குறுஞ்செய்தி
குறுஞ்செய்திகள் ஊடாக வரும் QR குறியீடு தொடர்பான தகவல்களை பதிவிறக்கம் செய்யவோ அல்லது அவற்றில் விவரங்களை வழங்கவோ வேண்டாம் என்று இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. களனி போலீஸ் பிரிவில் ஐஸ் போதைப் பொருளுடன் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதி என்பதோடு சந்தேக நபர் இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். களனி போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதோடு கைதின் போது சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோகிராம் 36 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வியாபாரத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,90,000 ரூபாய் பணமும் ஒரு நவீன ரக கைபேசியும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. அனுர அரசு தற்போது உலக சந்தை விலையை விட $45 அதிக விலைக்கு டீசலை கொள்முதல் செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்த விலையில் எண்ணெயை வாங்குவது சாத்தியம் என்று அரசாங்கம் முன்பு சொல்லியிருந்தது என்று நாமல் சுட்டிக்காட்டியுள்ளதோடு அத்தகைய நட்பு நாடு ஏதேனும் இருந்தால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எண்ணெயை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் தற்போது எதிர்க்கட்சிகளை அவதூறு செய்வதன் மூலம் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாது என்றும் நாமல் ராஜபக்ச இதன் போது குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க பாடசாலைகளை மூடுவது குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இன்று எரிபொருள் விலை உயர்வு குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே அமைச்சர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சிறப்பு அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு புதன்கிழமைகளில் கல்வி வகுப்புகளை நடத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதியோடு தவணைகள் முடிவடைய உள்ளதாகவும் அதுவரை புதன்கிழமைகளில் மட்டும் பாடசாலை இயங்காது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளின் நிச்சயமற்ற தன்மையானது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன அழுத்தத்தை உண்டாக்கியுள்ளதாகவும் முடிந்தவரை வாரம் முழுவதும் 4 நாட்களும் பாடசாலைகளை நடத்த எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு வவுனியா சொகுசு பேருந்தில் பயணம் செய்த குடும்பஸ்தர் திடீரென உயிரிழந்த சம்பவம் இன்று அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தில் குறித்த நபர் பயணம் செய்துள்ளதோடு இதன்போது பேருந்து இன்று அதிகாலை வவுனியாவை வந்தடைந்த நிலையில் அவரது நிலை தொடர்பாக சந்தேகமடைந்த பேருந்து நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் பேருந்தை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு சம்பவத்தில் மட்டக்களப்பு கல்முனை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய அலாவுதீன் என்ற நபரை மரணமடைந்துள்ளார். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் ஆணின் சடலம் நேற்று சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வந்த நிலையில் வீட்டில் வசித்து வந்த நபர் கடந்த சில நாட்களாக வெளியே நடமாடாததை கவனித்த குறித்த பகுதி மக்கள் அவரது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த உறவினர்கள் வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு அவர் சடலமாக இருப்பதை அவதானித்து மருதங்கேணி போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த செபமாலை செல்வலிங்கம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.